எதெடுத்தாலும் தடை, திருமண காரியங்களில் தடை, வரக்கூடிய பணங்கள் கைக்கு வந்து சேர முடியாமல் தடைப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் நீண்ட காலமா தேங்கி நிற்குதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் தி வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். நம்முடைய தேவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் தடைகளை உடைத்தெறிகிறதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட். உங்க வாழ்க்கையில திருமணத்துல நீண்ட காலமா தடைப்பட்டிருக்கா? அநேக வருஷங்கள் திருமணத்துக்கு நீங்க முன்னெடுக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்கிறீங்களா? அதுல அநேக தடைகளை நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எங்கேயோ தேங்கி தடைப்பட்டிருக்கா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய தேவன் தடைகள் நீக்கி போடுகிறவர். ஏன் தடைகள் வருது என்றால், நம்முடைய சுய முயற்சி. தேவனே இல்லாமல் நாமளே முன்னெடுத்து ஒரு விஷயத்தை சுய பலத்துல பண்ணும் பொழுது தடைகள் தானாகவே வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை முன்னிறுத்தி அவருக்கு பின்பாக நீங்க சென்றீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்றால் உங்களுக்கு முன்பாக எப்படி தடை இருக்க முடியும்? தேவன் தடைகளை உடைத்து உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தடைகள் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பலத்துல நம்ம ஏதாச்சும் பண்ணணும் செய்யணும்னு நினைக்கும் போது தான் தடைகள் வருது. தேவனுக்கு முன்பாக ஒரு தடையும் இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே திருமணத்துல தடையோடு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணத்தை எப்படியாவது செஞ்சிடணும், நம்ம சாகிறதுக்குள்ள நம்முடைய பிள்ளையினுடைய திருமணத்தை பார்த்துடணும் நீண்ட காலமா காத்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீங்க பார்ப்பீங்க. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பண காரியத்துல தடைப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் அந்த தடைகளை நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உடைத்தெறிகிறார். வரக்கூடிய பணங்கள் தடைகளை தாண்டி உன்னிடத்தில் வரும். வசனம் சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையதாகும். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, நெடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க? ஹைட்டா இருப்பாங்க. அவங்கள தாண்டி எதுவுமே நம்ம இடத்துல வர முடியாது. அவங்களே அதை தடை பண்ணிடுவாங்க. வசனம் சொல்றது, நெடிய ஆட்கள், சபையேர் என்கிற நெடிய ஆட்களை தாண்டி உங்களிடத்தில் உங்கள் பணங்கள் வந்து சேரும். நீண்ட கால தாமதங்களை கர்த்தர் உடைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தடைகளை நீக்கி போடுகிறவர் வெளிப்படுகிறார். தடைகளை நீக்கி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை சீக்கிரமாய் சுதந்திரிப்பீர்கள். God bless you.